நடத்த கடை கட்டுக்கொள்ளலாம் நான் ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு கூட வந்து நில்லப்பா தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு நல்லபடியா பேர் வாங்கி கொடுன்னு உணவு தொழிலுக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிற விடா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா, சாதாரணமா இருக்கும். என் பேரை காப்பாத்து, உனக்கு நான் அள்ளிப்படியா தரேன் போதுமா? அதெல்லாம் பயப்படாது ஐயா. தடுக்கள் எல்லாம் அள்ளிப்படியா வந்து அம்பாரம் போட்டு கொடுத்து இந்த காரணத்திலையும் நான் பாத்துக்கிறேன். பத்திரம் வச்சுக்க. ஐயே சொன்னதெல்லாம் அடையாளம் வாங்கிட்டா தாய், நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும் அதே மாதிரி நீ குறையோடு வந்து நிக்கிறிய நல்ல தாயி. இந்த குறைய மரபெல்லாம் பேசிட்டு இந்த குறையை தீர்த்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். 1000 பக்கம் போய் கையேந்தாச்சு, 1000 தேவாதையும் கையேந்தாச்சு. இன்னைக்கு குறைய மீள முடியல. ஒண்ணு. இரண்டாவது, இல்லத்துல மன ரீதியா குழப்பிட்டு நிக்கிறிய உண்டாலிய தாயி. அந்த குழப்பத்துக்கு விட தேடி என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். சூது நடக்குது உஷாரா, புரியுதா? ஒரு பெண் தேவாதி கும்பிட்டு இருந்தா வந்து நடத்தி கொடு அண்ணான்னு வந்து நின்றுட்டு இருக்கிறா, விடாத புரியுதா? அந்த தேவாதி விடாத கும்பிடு. நான் இருக்கேன்னாயா தகுதி மேல தாய் இந்த குடும்பம் நீங்க 1000 எடுத்தாலும் சரி உன் ரேட் முதல்ல முடிச்சு கொடுத்தாரு போதுமா தாய்? இந்த பிடிச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்கோ. அப்படியா நோவு நொடி வட்டிக்குள்ள நிலக்குழஞ்சி நிக்குது, இதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? மருத்துவ ரீதியா பார்த்தாச்சு, மத்த ரீதியாவும் பார்த்தா. மத்த ரீதியா என்னை விட்டு வேற தேவாதிய கையேந்துறது இல்ல இந்தா இல்லையா? பயப்பட வேண்டாம். அடியா கொஞ்சம் ஏமாத்து முடக்கோடு அது பண்ணணும்னு சொல்லி உறவாடி கெடுக்கிறாங்க, புரிஞ்சுதா? மற்றபடி அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை. இன்னையோட இந்த நிமிஷத்தோட தீர்த்து தந்துருப்போம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற போது நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிறேன் தாய்? பயப்பட வேண்டாம். 3.25 நாளில் நல்லபடி கொடுத்துருங்களா? இந்த 2 கனி அடியான கேள்வி எப்படி தெளிவா போகுது போட்டு நிக்கிறிய வெளியே சொல்லாது தாயின் தாப்புமா. நான் இருக்கிற நாயா இன்னைக்கு நேரத்தை இன்னைக்கு கையேந்தி வரீங்க. எத்தனை ஆண்டு காலமா இன்னைக்கு கையேந்தி வந்து நானும் அனாதையா நிக்கிற போது நீயும் அனாதையா நிக்கிற போது வந்து எனக்கு கையேந்தின. இன்னைக்கு நான் ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றேன், உங்க ஆட்சி கொஞ்சம் கம்மியா நிக்குது, அது மீட்டு போடலாமே, புரியுதா? அதே மாதிரி தாய் அது எப்படி அடைக்கணுங்கிறது எனக்கு தெரியுமா? 3 நாள் 72 மணி நேரம் வரம்போ தாயி அங்களாப்புல வந்து நிக்கிறிய என்ற தங்கா உடனே தாயி. ஒரு மனம் வந்தா 9 மனம் செண்டமாயி நிக்குது, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது, தங்கங்க அத்தனை தடுமாறி நிக்குது. மொத்தத்துல உன்ற வட்டி இன்னைக்கு நில குழஞ்சு நிக்கிறாயா. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. 1. 2வது, தொழில் முறைக்கு ஒரு உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறேன். அடையாளம் போட்டலாம் போதுமா தாயி? 72 மணி நேரத்துல அடையாளம் போடுறேன், உத்தரவு போட்டு தர்றேன், முடிச்சும் தர்றேன் போதுமா? வாங்க பத்திரம் வச்சுக்கார. ஐயா என்ன காரிய சேதாரமா போய் நிக்கிற இல்லையா? எந்த முகம் போனாலும் அந்த முகம் அத்தனையுமே இன்னைக்கு கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். இதை நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு தரம் போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். குடும்ப ரீதியா சொல்றேன் இல்லையா? அது போக வருமான ரீதியாவும் பத்த மாட்டேங்குது, சிக்கலா நிக்குது, சில விஷயத்துல பயந்து கிடக்க. அதுல பண ரீதியா பயப்படாத, நான் இருக்கேன்ல, இனி நம்பி வந்துட்டீங்களா? தங்க கணம் போட்டு தடுமாட்டத்துக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தா அதையும் கைப்பற்றி தந்துடுறேன். என்னோட தங்கத்துக்கு இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல கூடவே வந்துடுறேன் போதுமா? இது நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. அடியாவா ஏதோ நான் தான் கூடவே நிக்கிறேன், அப்படியே கவலைப்பட்டு கிடக்குறேன். பயப்படாத. தொழில் ரீதியா கொஞ்சம் அடியானே சோதனை போட்டுட்டேன் இல்லையா? அதெல்லாம் சோதனையெல்லாம் நான் போடலையா? உனக்கு போய் சோதனை போடுனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, காரணம் வேற, அது வெளியே சொல்ல மாட்டேன். பயப்படாத, அதெல்லாம் களை எடுத்தாச்சு. உன்னோட தொழிலும் நடக்கு, செல்வாக்கு வரும். 1. 2வது, பெத்த கண்ணு என்ன பெத்த கண்ணு ஆங்கன்னு நான் தான் உலகம் மூலம் தெரிவேங்கிற காசு கேஸ் கொண்டு கொடுத்தாதே நான் முதலே சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கியா? அவனை பாஸ் ஆக்கி உலகம் மூலம் தெரிவானாயா? அது நான் முன்னாடி நிக்கிறேன், பின்னாடி வந்து அவன் நிக்க சொல்லு. 2. 3வது, பெத்தகன்னு பெண்கனுக்கு உத்தியோக படிப்பு கேட்டா படிப்பு கொடுத்தாச்சு. இப்போ உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கொடுன்னு அது கேட்டு நிக்க கொடுத்துருந்தாயா போதுமா தாயி? அது போக நீ கம்முனே இருக்க மாட்டேங்கிறியா? அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, வருமானத்தை கொஞ்சம் லிஸ்ட் பண்ணிக்கலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, போட்டு நீ படாத பாட அங்க பெரும்பூர்ல உட்காந்துட்டு என்னை வந்தா வந்து புரிஞ்சுதா? ஒரு வியாபாரம் ஒண்ணும் பண்ணலாம், ஆணையை பிடிச்சிடலாம், பூனை பிடிச்சிடலாம் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு நிக்கிறான். ஓட்டெல்லாம் நடத்த முடியாது, கடன்பட்டு போயிருவேன், ஒட்டாட்டம் இல்லையா? நானும் தான் நீ உன்ன நம்பித்தானப்ப இருக்கிற, நீ நடத்தக்கூடாதுன்னு கேட்க கூடாது, புரியுதா? எது ஆகுமோ ஆகாத அதை சொல்லுவேன்.
வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா உனக்கு வேற இருக்குதாயா, புரிஞ்சுதா? பணத்திலேயே பொருள வேண்டியது இருக்குது கம்முனு, புரிஞ்சுதா? இந்த புடிச்சுக்கோ, இப்படி பத்திரம் வச்சுக்கோ. வியாபார போக்குவரத்தால கொஞ்சம் நலங்கி நிக்குது. உடம்பு ரீதியாகவும் தொந்தரவு, உள்ள ரீதியாகவும் தொந்தரவு இல்லையா? உடம்பு ரீதியா இருக்கிறத மீட் பண்ணலாம், உள்ள ரீதியா இருக்கிறதை மீட் தந்துடுறேன். போதுமா? அது போக தேவையில்லாத அவன் இப்பான்னு சொல்லி போட்டு குழம்பிட்டு நிக்காத. என் பொறுப்புல விட நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். தொழில் இன்னிலிருந்து ஆள்ளிப்படி அங்கு கொள்ளவா. போதுமா? ஒன்னால வந்து தலைதேச தெளிவாக்க சொல்லு. மருமக வேற கொஞ்சம் ரொம்ப குறும் பண்றான் இல்லையா? இது நிம்மதியாக இருக்க கூட மாட்டேங்கிறா. அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கூட அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? அது போக சில குழப்பம் எல்லாம் மனசுல போட்டுட்டு என்ற தங்கம் படாத மாதிரி பட்டுட்டு நிக்குது இல்லையா தாயி? இந்த பாலத்துக்கு இருப்பா என்னைக்கோ நீ மண்ணுக்கு போயிருப்பேன் இல்லையா? எத்தனைக்கு தக்காத்தி உன்னை வாழ வச்சு கொஞ்சம் ஒரு தரம் போட்டு அந்த தரத்துல போயிட்டு இருக்கிற இல்லையா தாயி? தாய் அவள் பாருங்க பிச்செல்லாம் கம்முனு, புரிஞ்சுதா? சில அதெல்லாம் வெளியே உடைக்க முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் எல்லாம் இன்னைக்கு குடும்பம் எல்லாம் இன்னைக்கு சேதாரமாய் கிடக்குதாயா. அங்கொன்னும் இங்கொன்னுமா திசை மாதிரி நிக்குது. திசையோட்டி போடலாம் கம்முனு, புரிஞ்சுதா தாயி? சில காரணமெல்லாம் சொல்ல மாட்டேன். என் திருநாளுக்குள்ளார பூஞ்சோலை காமிக்கிறப்போ இந்த அப்படி பத்திரம் வச்சுக்கிறதெல்லாம் மனசுல வாங்கியாச்சா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நின்று அமாவாசைக்குள்ள ஆடி பூ பிடிச்சாரு. பிடிச்சுக்கோ, இந்த பத்திரம் வச்சுக்கப்பா. மாலை வேணு, மாலை மரம் கொடுப்போன்னு இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் சோதனை போட்டுட்டு நிக்குது. விடப்படும் வந்து கேட்டு நிக்கிறாயா? என்னை நம்பி நின்று இன்னையிலிருந்து உனக்கு கூட வந்து நின்று வார தடம் போட்டு கலசு ஜோடிக்கிற மாதிரி நிறுத்தி காமிக்கிறேன். போதுமா? வாகனத்துக்கு ஒண்ணு உனக்கு தரதை ஒன்னாவது உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு, இல்லத்துல நிம்மதி இல்லை. எங்க போனாலும் காரியம் நல்லா மாட்டேங்குது. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதியும் பார்த்தாச்சு, எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிற. நடந்து போய் போடலாம் இன்னைக்கு போட்டு அமுத்தி போடலாம் என்ற பாதகர்ல, புரிஞ்சுதா? என்ற பாதகர்ல போட்டு அமுத்தி ஒன்னான நல்லது பண்ணி இதே பட்டி நிறுத்தி அழகு அமைக்கிற தகுதி மண்ணில், புரிஞ்சுதா? கூட்டு முத்தத்துல கட்டி முள்ளும் புதரமா இருந்தது. நீ கொஞ்சம் கலையேற்றி வச்சிருக்கா பட்டியல, புரிஞ்சுதா? இன்னும் வெள்ளாமை காமிச்சு வருமானத்தையும் காமிச்சு ஒரு வட்டிக்கும் பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? குட்டி கப்பிக்க வேண்டிய கப்பு சுட்டு இருக்கிற ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோ. பத்திரம் போகிறோம்போ அடியா சொன்ன சொல்லி என்னைக்கு தப்பாது. என்னை நம்பி நெல்லு. நான் ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்த்து உன்னோட வட்டிக்கு குறிப்பு காமிச்சு போடுறேனாயா தாயி? அம்மாவாசைக்குள்ள ஒரு கடன் போட்டு தங்க தரத்து உன்னை முழுவா போகலாம். பத்திரம் வச்சுக்கா. போ வரப்போ நில குழஞ்சி வந்து நிக்கிறப்பா என் தங்கா என்ன இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனைமையில நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு முனைக்கு போச்சே இல்லையா? அது போக வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு கைப்பத்தல் கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறிய இல்லையா? இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, முடங்கி பட்டி. பயப்படாத. எங்கெங்கே போய் கையேந்தி பார்த்துட்ட. ஒரு தேவாதையும் கை கொடுக்கல, வேற முறையும் கை கொடுக்கல. கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. நான் இருக்கிற தகுதிமான இல்ல. உனக்கு தங்க கடன் போட்டு அதுல இருந்து உன்னை எப்படி மீட்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். போதுமா? தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதிமான கப்பி கேள்வி கப்பு சுற்றுலா மற்றதை நான் பார்த்துட்டேன். போதுமா? பத்திரம் வச்சுட்டு ஒரு ஆதாயம் பண்ணி எதிர்பார்த்துட்டு நிக்குது. அந்த ஆதாயத்தை எனக்கு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்காம ஒரு ஆதாயம் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நிக்குது. அது தவணையா நிக்குது. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மனிதன் இருப்போ 4 நாளுக்குள்ள வாங்கி தந்துறேன். போதுமா? ஆதாயத்தை வாங்கி கொடுத்துறேன். அது போக உனக்கு தொழில் ரீதியா கொஞ்சம் வருமானம் கம்மியா நிக்குதுன்னு வந்து குழம்பிட்டு நின்னியாயா? பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து அள்ளிப்படியா வந்து வேறு வாங்கி சனிக்கிழமையில இருந்து கொட்டி போடலாம். பிடிச்சுக்கோ, இந்த பிடிச்சுக்கோ. போ வரம்போ ஐயா தாயே இதை பண்ணலாமா அப்படி இப்படி அதுக்கு நேரம் இருக்குது. அந்த நேரத்துக்கு நமக்கு வந்து சொப்பனத்திலேயே சொல்லுது. புரியுதா? ஒண்ணு. ரெண்டாவது கொஞ்சம் வருமான ரீதியா கொஞ்சம் சிக்கலா நிக்கிறியா இல்லையா? 2 பேருமே தான். ஒன்னும் பயப்பட வேண்டாம். வேற தங்கத்துகளுக்கு அப்படித்தான் படிப்பு முறையிலும் சரி மற்றதுக்கும் சரி கூட வந்து நிக்கிற. ஒண்ணு.
ரெண்டாவது இப்ப கொஞ்சம் வருத்தத்தோட வந்து நிக்குதா? பேச மாட்டாங்க. என்ன பண்ணலாம் சொல்லு. மீட்டு கொடுத்துறேன், மீட்டு கொடுத்துறேன். வேற என்ன? இத மேல் கை காலெல்லாம் அறுத்து பூசி தனி வாத்து போடு. நீ போட்டு கண்டதையும் உழப்பிக்கிட்டு அவனையும் போட்டு தொந்தரவு பண்ணிக்க கூடாது. உனக்கு ஒண்ணுமே இல்லை. போதுமா? ஐயா கருப்பங்கோட்டையில இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாய் வந்து நிக்கிறிய. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. அதே மாதிரி தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. ஆளாமன மட்டும் தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு தம்பிச்சு நிக்குது. இதுக்கு விட கூடன்னு வந்து கேட்டு நிக்குதா? ஐயா ஏமாந்த பொழைச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்குது. பயப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? தங்கத்தரம் போட்டு இதுல இருந்து எப்படி மீட்டு உன்னை ஆளாக்குறதுங்கிறது எனக்கு தெரியும். என்னை நம்பி வந்து கையெழுதிட்டு போ. எத்தனையோ சோதனை, எத்தனையோ வேதனை, எத்தனையோ கலக்கத்துல வந்து நினைச்சு இன்னைக்கு கலக்கத்துக்கு அத்தனையும் மீட்டாச்சு. நீ சொத்து பிரச்சனை மட்டும் கோர்ட்டு கச்சேரி வில்லகத்தில் நடக்குது. இதை முறமுடியாத எனக்கு கைப்பற்றி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிற உண்டா இல்லையா? நான் தான் சொல்றேன், கோர்ட்டுக்காரன் போய் பேசுறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. உங்க பக்கம் வந்து நல்ல தீர்ப்பு கொடுத்து சிக்கலை முடிச்சு கைப்பற்றி பண்ணலாம். ஐயா போதுமா? புரிச்சுக்கோ. வீட்டு முன்னாடி அந்த பாதுகாப்பு நிலைக்கணுங்கிறது நீதான் உங்க கையில் தான் இருக்குது. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க ஐயா. அடியான அதே மாதிரி அவசரப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி சொல்லி சிக்கல்ல மாட்டிக்காத. கொஞ்சம் பொறுமையா நெல். நானே தடம் போட்டு தருவேன். தடம் போட்டு உனக்கு நல்ல உத்தரவு காமிக்கிறேன் ஐயா. உங்க இல்லத்துக்குள்ள எத்தனையோ வேதனையும் சோதனையும் வந்து நின்ன இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சு. பயப்பட வேண்டாம் ஐயா. வச்சுக்கோ. தாயி இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்கிறியே. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி நீ கை கலங்காத போய்கிட்டு இருக்குது. இத அடங்காத போயிருந்தால அடைக்க பட்டி பேர் வாங்கி கொடுன்னு ஒரு சொல்லி நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட கையெழுதி பார்த்து கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நீ நம்பி ஏமாந்து நிக்குது. இதுக்கு தங்கத்தரம் போட்டு என்ற பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கியா? இந்த அவமானத்துக்கு விடக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது என்ற தாங்க. கவலைப்படாதீ ஐயா. என்னை நம்பி வந்துட்டீங்களா? காய் தப்புமா கூட வந்து நின்று உங்க கையில ஒப்படைக்கிறோம். போதுமா? அது போக இல்லத்துக்குள்ளார கெட்ட கெட்ட கிணா நிம்மதி இல்லாத நிக்குது. பல விஷயம் நடக்குதாயா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விட கொடுக்கற பிடிச்சுக்கோ. போதுமா? போதுமா? பத்திரம் வச்சுக்க. தாயி சாணி ஏறினா முளைஞ்சடிக்கு நிற்கிறாயா? வருமான ரீதியாகவும் சிக்கலு, குடும்ப ரீதியாகவும் சிக்கலு. ஆகாததுல அலங்கோலமாயி இன்னைக்கு பர்டிகுலர் இன்னைக்கு அடங்காம நிற்கிறாயா? இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குது. சில சிக்கலை மனசுல போட்டு நினைச்சிட்டு இதுக்கு நல்ல தடம் போட்டு எனக்கு தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறியா? உண்டாங்க தாயி ஏமாந்த பொழைச்சு கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு அந்த கிட்ட வந்து மடியேந்தி நிக்கிற மரபெல்லாம் வச்சுட்டு புரிஞ்சுட்டியா? பயப்பட வேண்டாம் தாயி. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மண்ணில் உனக்கு தங்க தடம் போட்டு மீட்டு உன் கையில ஒப்படைக்க வேண்டிய என் பொறுப்பு. மற்றதையும் நான் பார்த்துக்கிறேன். போதுமா? என் போகிறப்போ ஏமாந்த போல பொழைச்சிருச்சே. கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி இன்னைக்கு எடை போட்டு ஏமாந்து நிக்கி உண்டாலியா தாயி? கீரியும் பாம்புமா இன்னைக்கு பட்டிக்குள்ள இன்னைக்கு சேதாரம் ஆகி இன்னைக்கு என்ன பண்றது ஏது தெரியாம தவிச்சு வந்து தனிமரமா நிக்குது. இதுக்கு நல்ல தடம் போட்டு எனக்கு தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? உண்டாலியா தாயி? தாயி இப்படிமா ஏமாந்த போல பிழைக்கிறது. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி கொஞ்சம் நீயும் மாறிக்கோ. இப்ப வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சுதா? தாய் தகப்பன்னு என்னன்னு தெரிஞ்சுதா? உறவுன்னு என்னன்னு தெரிஞ்சுதா? தாய் ஒன்னும் பயப்படாத. நான் இருக்கிறேன் தாயி. தங்க தடம் போட்டு ஒப்படைச்சு போலாம். கம்மனு தேடி வருது முடிச்சு கொடுத்தாரு. போதுமா தாயி? போய் பொட்டாட பொழைச்சுக்கணும். என்ன அது போக இல்ல ரீதியா வருமான ரீதியாவும் சரி உனக்கு இல்ல மத்திரை தடுமாறி நிற்கிறாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். முதல்ல இது உத்தரவு போட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்தது தாயி. போதுமா தாயி? உத்தரவு வச்சுக்கிற அடியா ஒன்னும் சமாளிக்க முடியலையா? மொண்டிக்கெட்ல கிடக்குது, மொண்டிக்கெட்ல கிடக்குது. இல்ல மத்திரையும் இன்னைக்கு சாணியில் முளைஞ்சு இருக்குது. கை கிடைக்க வாய் கிடைக்க மாட்டேங்குது. எல்லான்னு போனா பொல்லான்னு வருது. மொத்தத்தில் சொல்ல போனா உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிற்குது. இல்லையா? இத்தனையும் மீட்டு வட்டிக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? சும சேர்ந்து வந்து நின்ன உடனே அதுக்கப்புறம் நீ கேட்க வந்து அந்த ஒரே இதுதான் இல்லத்துக்குள்ள இருக்கிறது அத்தனை இப்ப நான் எடுத்து நிச்சயிட்டேன். இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம்.
இது மொண்டி கெட்டப்பா, நோவு நொடி, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதியும் பார்த்தாச்சு, எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல, தனக்குள்ள என்னை நம்பி வந்து நிற்கிற, அதுக்காகத்தான் நீ மொண்டி கெட்டுன்னு சொன்ன. மொண்டி கெட்டாயா, இது நீ கொள்ளங்க மனிதே. தங்க தனம் போட்டு எத்தனை மருத்துவத்தையும் பார்த்தாச்சு இல்லையா? தாயி கைகால் முடக்கத்தை நீக்கி தேவப்பட்டில புள்ளி விளையாடுற மாதிரி விளையாட காமிக்க. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? இந்த ரெண்டு கனி அடியான கேட்டுக்க எப்படி தண்ணி வாக்கணும். நீ என்ற தங்கத்தை இத்தனை பேத்துக்கு முன்னாடி சத்திய வாக்கு தங்க தடையில்லாம நடையோட்டி கைகால் வர வச்சு நடையோட்டி தந்துடணும். அடியா தாயி காரியம் ஈடேற மாட்டேங்குது. உண்டாண்டியா எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முயற்சி அத்தனை தோல்வியா நிக்குது. இதுக்கு விடதேடி கொடுத்து அதை காப்பாற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன் மரபொருளா சொல்லி. புரிஞ்சுதா தாயி? அது போக தங்க தரப்படுத்தேன் ஏன் கவலைப்பட்டு கிடக்குற? போதுமா? வீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. அது போக குடும்ப ரீதியா சில விஷயத்துல போட்டு குழப்பிட்டு நிக்கிறீங்க. அந்த குழப்பத்துக்கு விட கொடுத்து எந்த விதத்துல சிக்கல் இல்லாம பூந்தேர ஓட்டி காமிக்கிறது. போதுமா? 11வது நாள் உங்க இல்லத்துல ஒரு அதிசயத்தை காமிக்கிறாயா. இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி நிக்கிற இன்னைக்கு அழுத கண்ணுக்கும் தொழுத கைக்கு 11 நாள்ல விட தந்துறேன்னப்பா. பத்திரம் வச்சுக்கணும். ரீதியாவும் தொந்தரவு, உள்ள ரீதியாவும் தொந்தரவு. தங்கத்துக்கும் இன்னைக்கு தடம் போட முடியாம இன்னைக்கு காரியம் சேதாரமாய் நிக்குது. இதுக்கு நல்ல தடம் போட்டு நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா. தாயி இல்லமே முடை கிடந்தது, இன்னைக்கு மொண்டிக்கட்டு உடைக்கிறனாயா, உழைச்சு வெளியே முடிக்கலாம். இல்லத்துக்குள்ள கிடக்குது, அது உனக்கு தெரியலையா? முடிக்கி வேடிக்கை காமிச்சு உன்ற நோவையும் தீர்த்து நொடியும் தீர்த்து வட்டிக்கும் பேர் வாங்கி காரியத்தையும் முடிச்சு கொடுத்துருனாயா. போக்குவரத்துல ஐயா கருப்ப கோட்டையில முத்திர போட்டலாமா? போட்டலாமப்பா, பயப்பட வேண்டாம். எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த பட்டியல் நிக்கிற, இன்னிலிருந்து கூட வந்து நிக்கிற. எண்ணி 11வது நாள் முடிவு கட்டி போடலாம். பத்திரம் வச்சு அடியா கருப்ப கோட்டையில இன்னைக்கு 1000 சோதனைகள் வந்து நிக்குதப்பா. அந்த சோதனை எத்தனை இன்னைக்கு காரியத்தின் கைப்பற்றி இந்த வட்டிக்கும் பேர் வாங்கி கொடுத்தனாயா. இது சத்தியவாக்கு. போதுமா? இன்னையிலிருந்து கூட வருவேன் சொன்ன கருவுக்குள்ள அமைச்சு கொடுத்தாரு. பத்திரம் வச்சுக்க. ஐயா தாயி நிலையில்லாத வந்து நிக்கிறிய இல்லையா? காரியம் சேதாரமாய் நிக்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாம எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். உண்டா இல்லையா? மரபொருளா பேசிக்கலாம். தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். மீட்டு கைப்பற்றி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? திருத்திக்கலாமா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. சில இடக்கூறு நடந்து போச்சு. அந்த இடக்கூறுனாலதான் இன்னைக்கு சேதாரமாகி நிக்குது. அதுக்கெல்லாம் பாடம் கப்பிச்சு படிப்பை கப்பிச்சுட்டு தீராத குறைச்சி உத்தரவு போட்டு கொடுத்தாரு. போதுமா? முடிச்சு கொடுத்தாரு. வாகனத்தை கட்டிக்க பத்திரச்சு தடுமாறி வந்து நிக்குது. தாயி தங்கா நிற கலசமா இருந்த வட்டி இன்னைக்கு குறை கலசமா போச்சாயா. தாயி இன்னைக்கு சேதாரமாகி நிக்குது. விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு வருமான ரீதியாவும் சிக்கல். இந்த சேதாரத்தை முதல் பின்னப்படாம என் கையில் ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். எப்படி முடிக்கணும் எப்படி கைப்பற்றணுங்கிறது எனக்கு தெரியும். சில சூதுனால எல்லாம் வளைச்சு நிக்குது. அந்த சூதை களைஞ்சு போடலாம். போக்குவரத்து நீ ஏத்தனை கவலை போட்டு நிக்கிற. என்னை நம்பி வந்துட்டீங்க தடமாட்டலாம். புரிஞ்சுதா? எப்படி பண்ணி எப்படி ஒப்படைக்கணுங்கிறது எனக்கு மீட்டு தர வேண்டியது எம்பரும். போதுமா? பார்த்து கருப்பை என்னைக்குமே பொய்யால் எடுக்க மாட்டேன். உங்க வட்டியில சில சூது நடந்து இதனால நீ அவமானப்பட்டு நிற்கிது. மரபெல்லாம் தான் பேசுவேன். ரொம்ப பாரமா இருக்கு. வாங்கிக்கோங்க சார். ரெண்டு கையில் காரத்தை வாங்கிட்டுமா? வாங்கிக்கலாமடா. ஒண்ணு பயப்படாத. முடிச்சு இதே பட்டியல் நிறுத்திக்காம. போதுமா? பத்திரம் வச்சு அடியா தாயி தங்க தரப்படுத்த தந்திருக்கோம்ல. புரிஞ்சுதா? இது ஆங்கார் கருப்பும் போட்டியில இன்னைக்கு நிறகலசமா வச்சு செல்வா கூட இந்த பட்டியல் நிறுத்தி காமிக்கனாயா. பயப்பட வேண்டாம். இன்னிலிருந்து போட்டு கொடுத்தாரு முடிச்சுக்கோ. நீ போக்குவரத்துல வச்சுக்கணும். இல்ல தாயி காரியம் கைகூட மாட்டேங்குதா? சேதாரமாய் நிக்குது. விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்ட. சவால் தான் போடுறதா ஒழியா இன்னைக்கு தரம் போடலையா? உண்டா இல்லையா தாயி? மீட்டு கொள்ளாம ஏன் கவலைப்பட்டு கிடக்குற? என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். போதுமா? இந்த ஆங்கார் கருப்பு கூட வந்து நிக்கிறனாயா. இது சத்திய வாக்கு. இந்த அமாவாசைக்குள்ள இந்த கருப்பு நான் அடையாளம் போட்டேன். போதுமா? இந்த
பத்திரம் வச்சு தாயே சமாளிக்க முடியலையா? என்னென்னமோ நடக்குது, இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. தீர்ப்பு கொடுத்துடலாமாயா? நீ நினைச்சபடியே முடிச்சுட்டாரு. போதுமா தாயி? ஒன்னும் பயப்பட வேண்டாம் என்றதாங்க உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கு. உண்டா இல்லையா தாயி? எடை போட்டு பாக்குறதுக்கு இன்னைக்கு எடை போட்டவையில் நாம போட்டு மீட்டு போடலாம். நம்மளுக்கு சொல்றது புரியல புரியல உடச்சு பேசிட்டான். தாயி சொத்து விஷயத்திலும் சரி சுகத்து விஷயத்திலும் சரி இன்னைக்கு ஆளாகி வந்து நிக்கிறியா? உனக்கு வர வேண்டியது இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது தாயி. அதை விண்ணம் போடாம மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? சுக ரீதியாவும் சரி சொத்து ரீதியாவும் சரி, புரிஞ்சுதா? அது போக இது எத்தனையோ முயற்சி பண்ணி போட்டா அத்தனை முயற்சி அவங்க சவால் போட்டுட்டு பாக்குறாங்க, அவமானத்தை கொடுக்கறாங்க. இதுக்கெல்லாம் படத்தேடி கொடுத்து அதை மனம் முடியாத கைப்பற்றி கொடுத்து என்ற வாழ்க்கைக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு தாயி. அல்லேல பொத்து அழகு சூடு போட்டு மீட்டு தந்துடுறாங்க. போதுமா? பத்திரம் வச்சா போயிட்டு